வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நான் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக மரத்திலிருந்து பிடுங்கிய நெல்லிக்காயில் ஜாம் செய்து வைக்க போகிறேன். நெல்லிக்காயின் மேல் தண்டு பகுதியையும் அடியில் இருக்கிற கருப்பு அடையாளத்தையும் முதலில் நீக்க வேணும். நீக்கி 3-4 தண்ணிக்கு கழுவி எடுக்க வேணும். கழுவிய நெல்லிக்காயின் எல்லா பகுதியையும் முள்ளுக்கரண்டியால் குத்தி ஓட்டையாக்க வேணும். முள்ளுக்கரண்டியால் குத்தைக்குள்ள பால் போன்ற திரவம் ஒன்று வெளியேறும். அது அந்த நெல்லியின் கசப்புத்தன்மை வெளியேறும். அதன் பின் 2 தண்ணிக்கு நெல்லிக்காயை கழுவி எடுக்க வேணும். இந்த நெல்லிக்காயை இப்போ ஒரு ஸ்டீமரில் போட்டு அவிக்கணும். கிட்டத்தட்ட 10 அல்லது 12 நிமிடங்கள் வேக விடவும். நான் இப்போ 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இந்த பெரிய சர்க்கரை 1/2 கிலோவும் சின்ன சர்க்கரை 1/2 கிலோவும் சேர்த்து எடுத்திருக்கிறேன் இந்த பானி காய்ச்சறதுக்கு. சர்க்கரையை நன்கு தட்டி உடைத்து விட்டு சிறிய துண்டங்களாக சர்க்கரையை பாத்திரத்தில் போட்டு சிறிதளவு தண்ணி விட வேணும். ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி விட்டிங்கன்னா அது உருகும். அந்த உருகி வரையக்குள்ளேயே நீங்கள் நெல்லிக்காயையும் அதோடு சேர்க்கவும். அப்போ தான் அது நல்லாக வெந்து உள்ளுக்கு ஊறும் அந்த சர்க்கரை நெல்லிக்காய்க்குள்ள. இந்த பானி அடிப்பிடிக்காம கலர் மாறாமல் இருக்கணுமெண்டா அடிக்கடி கீழே இருக்கிற நெல்லிக்காயை கிண்டி மேலே விட வேணும். அப்போ தான் எல்லா கலரும் ஒரே பக்குவத்துக்கு வரும். அதே நேரம் திறந்து கொண்டு வச்சிருந்தா அவியறதுக்கு நீண்ட நேரம் பிடிக்கும். அதனால் நீங்கள் மூடியை போட்டு எடுத்து மூடி திரும்ப பார்த்து மூடுங்க. ஒரு 6-7 ஏலக்காய் வறுத்து தட்டி போட்டு அதையும் இறுதியாக போடுங்க. இப்போ இந்த பதம் சரி. நான் 2 பாத்திரத்தில் போட்டபடியாக இப்போ ஒரு பாத்திரத்தின் பதம் சரி. இப்பொழுது மற்ற பாத்திரத்தில் பானி காய்ச்சுறேன். இது ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வரும். இந்த நெல்லிக்காயை நான் பிரிம்பா அவிச்சு இப்பொழுது இந்த பானியில் சேர்க்கிறேன். இதுவும் நன்கு கொதித்து பதமாக வத்தி விட்டது. இப்போ ரக்கி வைத்திருக்கிறேன். இதை அப்படியே ஆற விட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தா இந்த நெல்லிக்காய் நல்ல சுவையாக இருக்கும். இதை நீண்ட காலம் பழுதடையாமல் போத்தல்ல போட்டு வையுங்க. அந்த போத்தல்ல ஈரம் படாமல் பாவித்தால் இது கிட்டத்தட்ட 1 வருடம் பாவிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி செய்து பாருங்கள். இந்த நெல்லி உங்களுக்கு ஊட்டச்சத்தும் மருத்துவ குணமுள்ள நெல்லியுமாக அமையும்.